أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, துல்ஹஜ் மாதத்தின் ஆகச்சிறந்த 10 நாட்களில் நாம் இருக்கின்றோம். இந்த நாட்களில் எந்த அமல்கள் செய்தாலும் அது அல்லாஹ்விற்கு மிக விருப்பமானதாகும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த தினங்களில் அல்லாஹு தஆலா சிறப்பான தினங்களாக, சிறப்பான நாட்களாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றான். இந்த நேரங்களில் குர்பானியை பற்றியும் ஹஜ்ஜை பற்றியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பந்தத்தை பற்றியும் நாம் சிறுக தெரிந்து கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினத்தின் 12ஆம் நாள் பாடமாக அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஜ்ஜிலே அதனுடைய கடைசி 2 வசனங்களில் மிக அழகான செய்தியை அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இந்த சமுதாயத்திடத்தில் அல்லாஹ் எதை எதிர்பார்க்கின்றான் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சம்பந்தப்படுத்தி பேசுகின்றான். வருடத்தில் ஒரு முறை நீங்கள் குர்பானி கொடுத்து விடுவதினால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை கேட்டு விடுவதினால், அவர்களுடைய தியாகத்தை பேசிவிட்டு உச்சு கொட்டுவதினால் இது தீன் அல்ல, அது மார்க்கம் அல்ல. மாறாக வாழ்நாள் முழுவதும் யாருடைய பெயரில், யாருடைய பின்பற்றுதலில் நாம் மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கின்றோமோ அதே பெயரில் நீங்கள் நிலையானவர்களாக நிற்க வேண்டும். அதுதான் தீன், அதுதான் இஸ்லாம். அதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்வை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா மிக அழகாக 2 வசனங்களில் பேசுகின்றான். அந்த 2 வசனங்களில் முதல் வசனத்தை பாருங்கள். யா அய்யுஹல் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இர்கஉ, ருகூ செய்யுங்கள், வஸ்ஜுது, சுஜூது செய்யுங்கள், வஅபுது ரப்பக்கும், உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் முற்றிலும் கட்டுப்பட்டவர்களாக, ஆபிதுகளாக, கீழ்ப்படிந்தவர்களாக, வாழ்நாள் முழுவதும் அல்லாஹுக்கு அடிபணிந்து நடப்பவர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். வஅபுது ரப்பக்கும் என்ற இந்த வார்த்தைக்கு உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் வணங்குங்கள் என்ற ஒற்றை வரியில் சொல்லிவிட்டு செல்ல முடியாது. காரணம், அதற்கு முன்பே அல்லாஹு தஆலா ருகூ செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள் என்று சொல்லும்போது அது தொழுகையை குறிக்கின்றது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதாவது அது ஒரு வணக்கத்தை குறிக்கின்றது. பின்பு மீண்டும் அல்லாஹு தஆலா 3வது வஅபுது ரப்பக்கும் என்று உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் அபுதுகளாக மாறிவிடுங்கள் என்று சொல்வதின் நோக்கம், வணக்கத்தை கொண்டு மாத்திரம் அல்லாஹ் இங்கு பேசவில்லை. மாற்றமாக நீங்கள் ஃபஜ்ரை தொழுதுவிட்டு நீங்கள் இப்போது கடை வீதிக்கு சென்றால், உங்களுடைய வியாபாரங்களிலே நீங்கள் சென்று ஈடுபட்டாலும் நீங்கள் அல்லாஹுக்கு அடிமைதான். அவனுடைய கட்டளையை உங்களுடைய வியாபாரத்தில் மதியுங்கள். நீங்கள் சென்று டீ கடைகளிலே டீயை குடித்தால் நீங்கள் அல்லாஹுக்கு அபுதுகள் தான். அங்கும் நீங்கள் அல்லாஹுவை மதியுங்கள். 24 மணி நேரமும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட அடியார்களாக இருங்கள். அவனுடைய விஷயத்தில் எல்லை மீறி விடாதீர்கள். முழுக்க அவனை சார்ந்து நீங்கள் இருங்கள். வஃபாலுல் ஹைர, 4வது நன்மையானதை நீங்கள் செய்யுங்கள். வஃபாலுல் ஹைர், எதுவெல்லாம் நன்மையோ அதை நீங்கள் செய்யுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகலாம். இது முதல் வசனம். பின்பு 2வது வசனத்தை பாருங்கள். வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி, வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி, அல்லாஹ்வுடைய பாதையில் எவ்வளவு சரியான முறையில் அறப்போர் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு ஜிஹாது செய்யுங்கள், அந்த அளவிற்கு அறப்போர் செய்யுங்கள். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன், ஜிஹாத் என்ற வார்த்தை, கிதால் என்ற வார்த்தை குர்ஆனிலே 2 இடங்களில் புழங்கப்படும். கிதால் என்றால் அது நேரடியாக போரை குறிக்கக்கூடிய வார்த்தை. வகாதிலு என்றால் அல்லாஹுடைய பாதையில் நேரடியாக போர்க்களத்திலே நின்று போர் புரியுங்கள் என்று அர்த்தம். வஜாஹிது என்று சொன்னால் அதற்குள் வகாதிலு என்பதும் பொருந்தும். ஆனால் அதை தாண்டி இந்த தீனுக்காக பாடுபடக்கூடிய என்னென்ன இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் இந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளும். வஜாஹிது என்றால் தீவிரமாக செயல்படுங்கள்.
எதையெல்லாம் ஒரு மனிதர் நல்ல காரியங்கள் செய்யும் போது அதில் மும்முரமாக தீவிரமாக செயல்படுவாரோ அவரைத்தான் தீவிரவாதி என்று சொல்கின்றோம். அது கெட்ட காரியத்திற்கு மக்கள் வைத்து விட்டார்கள் அந்த வார்த்தையை. உண்மையில் ஒருவர் தொழுகிறார், அவர் நல்ல விதமாக அல்லாஹுக்கு முயற்சி செய்து சரியான முறையில் தொழ முயற்சி செய்கிறார் என்றால் தொழுகையில் அவர் தீவிரவாதி என்று பொருள். அடுத்தவர்களுடைய பசியை போக்கும் விஷயத்தில், அடுத்தவர்களுக்காக தர்மம் செய்யும் விஷயத்தில் தீவிரமாக செயல்படுகிறார் என்றால் அவர் அடுத்தவர்களுடைய பசியாற்றும் விஷயத்தில் தீவிரவாதியாக இருக்கிறார் என்று பொருள். சமூக ஆர்வலராக இருக்கும் விஷயத்தில் சமூக பொறுப்பில் மிகவும் கவனம் செலுத்தி கடுமையாக உழைக்கிறார் என்றால் சமூக தீவிரவாதி என்று பொருள். ஆனால் இதை கெட்டதற்காக மக்கள் பயன்படுத்தி விட்டார்கள். அப்ப கெட்ட வார்த்தை என்று ஒன்று இருக்கிறது, அது பயங்கரவாதி. பயங்கரவாதி என்று சொன்னால்தான் அது கெட்ட வார்த்தை. ஆனால் தீவிரவாதி என்பது அது ஒரு நல்ல வார்த்தை. எதில் அவர் மும்முரமாக செயல்படுகிறாரோ அந்த செயலோடு அவரை இணைத்து அவர் அந்த விஷயத்தில் தீவிரமாக செயல்படுகின்றார் என்று பொருள். இப்போது அல்லாஹு தஆலா இங்கு சொல்வது வஜாஹிது ஃபில்லாஹ், அல்லாஹுடைய விஷயத்தில் நீங்கள் தீவிரமானவர்களாக இருங்கள். அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் ஏன் எதற்கு என்று கேட்காமல் அதை செய்பவர்களாக இருங்கள். ஒரு தொழுகைக்காக நீங்கள் வரும்போது பொடுபோக்கானவர்களாக இருக்காதீர்கள். ஒரு நோன்பை நீங்கள் வைக்கும் போது அதில் பொடுபோக்கானவர்களாக இருக்காதீர்கள். என்னென்ன காரியங்கள் இந்த உலக வாழ்க்கையில் நன்மை என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றானோ அதில் தீவிரமானவர்களாக இருங்கள். இப்ப நேரடியாக இப்படி சொல்லும் போது புரியல, பின்னாடி அல்லாஹ் அதைத்தான் பேசுகின்றான். இது உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய மார்க்கம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்போ என்ன சொல்ல வர அல்லாஹ்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மும்முரமானவர்களாக தீவிரமானவர்களாகத்தான் இருந்தார்கள் மார்க்கத்தில். அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் ஏன் எதற்கு என்று கேள்வியை கேட்காமல் தன்னுடைய அறிவை அதில் செலுத்தாமல் என் ரப்பு என்னை சொல்லிவிட்டால் அதற்கு நான் கட்டுப்பட தயாராக இருக்கின்றேன் என்ற அடிப்படையில் அவருடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். நீங்களும் அப்படி இருங்கள். வஜாஹிது ஃபில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் மும்முரமாக முயற்சி செய்பவர்களாக அறப்போர் புரியுங்கள். ஹக்க ஜிஹாதிஹி, நாம் சூரா ஆல் இம்ரானில் பார்க்கிறோம், அல்லாஹ்வை அஞ்சுங்கள். ஹக்க துகாத்திஹி, எப்படி அஞ்ச வேண்டுமோ அப்படி முறைப்படி அஞ்சுங்கள். இதை அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்தில் பேசுகின்றான். நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் ஒரு சில மனிதர்களை தண்டிப்பான். வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அல்லாஹ்வை எப்படி முறைப்படி அவர்கள் கண்ணியம் கொடுக்க வேண்டுமோ, எப்படி மரியாதை செலுத்த வேண்டுமோ அப்படி செலுத்தல. அல்லாஹுக்கென்று கண்ணியம் கொடுப்பது என்பது மார்க்கம் அல்ல, கண்ணியம் கொடுக்கும் முறைப்படி கொடுப்பது மார்க்கம். அப்ப எப்படி அல்லாஹ்வை சரியான முறையில் கண்ணியம் கொடுக்க வேண்டுமோ அந்த அடிப்படையில் அவர்கள் கொடுக்கவில்லை. அதனால் அவர்கள் நாளை மறுமையில் வேதனை செய்யப்படுவார்கள். இப்ப இங்கு சொல்லப்படுகின்றது ஹக்க ஜிஹாதிஹி, எப்படி அறப்போர் புரிய வேண்டுமோ அந்த அடிப்படையில் செய்யுங்கள். திடீரென்று உங்களுக்கு விசுவாசம் வரும், திடீரென்று போய்விடும், திடீரென்று உச்சி கொட்டு வரும், திடீரென்று போய்விடும். வருடத்தில் ஒரு நாள் புத்தாடை போட்டு வேடம் அடிவது, மற்ற நாட்கள் விட்டு விடுவது, திடீரென்று ஜும்மாவிற்கு ஈமான் வந்துவிடும், அசருக்கு போய்விடும். இப்படி அல்ல. ஹக்க ஜிஹாதிஹி, ஜும்மாவிற்கு எவ்வளவு மும்முரம் காட்டுகிறீர்களோ அது அசருக்கும் இருக்கணும். அசருக்கு என்ன மும்முரமோ அது ஃபஜ்ருக்கும் இருக்கணும். இந்த 5 வேளையில் என்ன மும்முரமோ அதுதான் பெருநாளுக்கும் இருக்கணும். இப்போ திடீர் என்று வரக்கூடியது ஹக்க ஜிஹாதிஹி கிடையாது. நீங்கள் முறைப்படி அல்லாஹின் பாதையில் எப்படி மும்முரமாக இருக்க வேண்டுமோ அப்படி தீவிரமானவர்களாக சரியானவர்களாக அருள் புரியுங்கள் சொல்லி அல்லாஹ் பேசுறான். ஹுவஜ் தபாக்கும், அவன் உங்களை தேர்வு செய்திருக்கின்றான். இதுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறீர்கள் அல்லாஹுக்கு? ஹுவஜ் தபாக்கும், அவன் உங்களை தேர்வு செய்திருக்கின்றான். அவனுடைய தீனை கொண்டு செல்வதற்காக, அவனுடைய தீனை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்காக. ஹுவஜ் தபாக்கும், அவன் உங்களை தேர்வு செய்திருக்கின்றான். எத்தனை ஆபீஸ்ல நம்ம நின்றிருப்போம், எத்தனை வேலைகளை கேட்டு இன்டர்வியூல செலக்ட் ஆகிட மாட்டோமா, இந்த ஜாபுக்கு போயிட மாட்டோமா, அந்த ஜாபுக்கு போயிட மாட்டோமா. உலகத்தினுடைய ஜாபுகளில் ஆக சிறந்த ஜாப் இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா தன்னுடைய தீனில் முஸ்லிம்களாக மக்களை அங்கீகரித்து வாழ வைத்திருப்பது, முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை சேர்த்து வைத்திருப்பது. இந்த ஜாபை ஒருவர் சரியான முறையில் செய்யாமல்
எந்த ஜாபை அவர் முறைப்படி நடத்துவார்? இந்த ஜாபில் வெற்றி அடையாமல் இந்த உலகிலும் மறு உலகிலும் அவர் எந்த ஜாபில் வெற்றி அடைவார்? எதை கொண்டு வெற்றி அடைவார்? ஹுவஜ் தபாக்கும், அவன் உங்களை தேர்வு செய்திருக்கின்றான். பல அறிஞர்கள் ஒரு உதாரணத்தை கூறுவார்கள், நீங்கள் கேட்டிருப்பீர்கள். விமானத்திலே ஒரு மனிதர் சென்று கொண்டிருந்தார். விமானி பணிப்பெண் அவரிடத்தில் ட்ரிங்க்ஸை கொண்டு வந்து கொடுத்தார். இதை குடிங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னார், நான் முஸ்லிம் என்று கூறினார். அப்போ அந்த பணிப்பெண் கூறினார்கள், உங்களுக்கு வேண்டும் என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள், வேண்டாம் என்றால் விட்டுவிடுங்கள். நான் முஸ்லிம் என்ற பதிலை ஏன் கூறுகிறீர்கள்? முஸ்லிம் என்பதற்கும் ட்ரிங்க வேண்டாம் என்று சொல்வதற்கும் என்ன சம்பந்தம்? அப்போது அவர் கூறினார், வேண்டுமானால் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரே, அதாவது நம்மை எல்லாம் பயணம் செய்ய வைத்து அழைத்து சென்று கொண்டிருக்கிறாரே பைலட், அவருக்கு சென்று முதலில் கொடுங்கள். அவர் குடித்தால் நானும் குடிக்கின்றேன். அப்போ அந்த விமானி பணிப்பெண் கூறினால், அவர் எப்படி குடிப்பார்? அவர் டியூட்டியில் இருக்கிறார். இப்போது அவர் குடிக்க மாட்டார். டியூட்டியில் இருக்கும் போது அவர் குடிக்க மாட்டார். டியூட்டி முடிந்ததற்கு பின்னால் அவர் வேண்டுமானால் குடிப்பார். அப்போ இவர் கூறினார், நானும் டியூட்டியில் இருக்கின்றேன். என்ன டியூட்டி? அல்லாஹ் என்னை பணித்திருக்கின்றான் இந்த தீனுக்காக. முஸ்லிம் என்ற அடிப்படையில் நான் முஸ்லிம்களுக்கான டியூட்டியில், இஸ்லாத்திற்கான டியூட்டியில் நான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். மௌத்து தான் இதிலிருந்து விடுவிக்கும். டியூட்டியினுடைய ஃப்ரீ டைம் மௌத்துக்கு பின்னால், மௌத் அதே போன்று பிறப்பதற்கு முன்னால். இப்போ பிறந்தது முதல் மௌத்தாகும் வரைக்கும் ஒவ்வொரு முஸ்லிமும் இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தில் டியூட்டியில் இருக்கிறார்கள் என்பதை மறந்துதான் ஒவ்வொரு பாவங்களையும் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்நாள் முழுக்க அவர்கள் இஸ்லாம் என்ற அடிப்படையில் தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் இதை பேசுகின்றான், ஹுவஜ் தபாக்கும், உங்களை அவன் தேர்வு செய்திருக்கின்றான். வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ், இந்த மார்க்கத்தில், இந்த தீனில் எந்த விதமான சிரமத்தையும் அவன் உங்களின் மீது ஏற்படுத்தவில்லை. யாருடைய மார்க்கம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம். இந்த தீனில் அவன் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை. சோதனைகள் இருக்கும், ஆனால் அது சிரமம் அல்ல. அல்லாஹ்வை நேசிக்கும் ஒருவருக்கு வாழ்க்கை சிரமம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கும் ஒருவருக்கு வாழ்க்கை சிரமம் அல்ல. இந்த தீனை, இந்த இஸ்லாத்தை நேசிக்கும் ஒருவருக்கு வாழ்க்கை சிரமம் அல்ல. என்ற இதைத்தான் எனக்கு இன்று கொடுத்திருக்கின்றான், அதை நான் பொருந்தி கொள்ள தயாராக இருக்கின்றேன் என்றுதான் நபிமார்கள் தன் வாழ்நாளை எடுத்துக்கொண்டார்கள். சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்நாளை எடுத்துக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாலும் முன்னாலும் வாழ்ந்த எத்தனையோ நல்லடியார்கள் இப்படித்தான் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் தங்களுடைய தீனை ஒரு நாளும் சிரமம் என்று நினைத்ததில்லை. தங்களுடைய வாழ்நாளை ஒரு நாளும் சிரமப்படுகின்றோம் என்று நினைத்ததில்லை. இது அல்லாஹ் பேசுகின்றான். இது அல்லாஹ்வினுடைய நேசர்களுக்கு மிக தெளிவாக புரியும். வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ், இந்த தீனிலே உங்களுக்கு எந்த சிரமத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. மில்லத அபீக்கும் இப்ராஹீம், இது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கமாகும். இது ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன மின் கப்லு வ ஃபீ ஹாதா, உங்களுக்கு அவன் முஸ்லிம்கள் என்று பெயர் சூட்டியிருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். எப்போ? மின் கப்லு வ ஃபீ ஹாதா, இதற்கு முன்னாலும் சரி, இதற்கு பின்னாலும், இப்போதும் சரி, உங்களுடைய பெயர் முஸ்லிம்கள் என்று அவன் பெயர் சூட்டியிருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்லிக்கொண்டே வருகின்றான். வசனம் இன்னும் முடியவில்லை. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியையும் இதனுடைய விளக்கத்தையும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக.